என்னடா வாழ்க்கை இது இவ்ளோ கஷ்டமா இருக்கு, இதுக்கு எதுக்கு நம்ம உயிர் வாழணும், பேசாம இறந்து போயிடலாம் அப்படின்னு நம்ம நிறைய நாள் திங்க் பண்ணிருப்போம். எதுக்குதான் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தானோ அப்படின்னு நம்ம நிறைய கொஸ்டின் கேட்டிருப்போம். ஆனா இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சமூகத்துக்கு பதிலா வேறொரு சமூகத்தை நான் மாற்றி அமைச்சா கூட என்ன யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் கிட்ட அவ்வளவு பவர் இருக்கு. நம்மளுடைய உயிரை எடுக்கிறதுக்கு அல்லாவுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்குறான். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான்? அல்லாவின் பக்கம் நெருங்கணும்ன்றதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான். நம்ம செஞ்ச பாவங்கள்ல இருந்து மீண்டு அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கணும்னு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா? அதுலயும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஹஜ். இந்த ஹஜ் செய்யறவங்க பிறந்த குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இன்ஷால்லா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஹஜ்ஜுடைய புனிதமிக்க இந்த 10 நாட்கள், இந்த 10 நாட்களும் நம்ம வேஸ்ட் பண்ணாம நிறைய அமல்கள் செய்யணும். என்னென்ன நல்ல அமல்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து சிரிக்கிறது கூட தர்மம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எல்லா நல்ல அமல்களையும் செஞ்சு நன்மைகள் அதிகமா சம்பாதிக்கும்.